ஹாய் ஹலோங்க. நான் இதுவரைக்கும் மினி விலாக் எதுவும் போட்டதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு இந்த விலாக்னா, இன்றைக்கி வைஷுக்கு ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாங்க. ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டேவே வைஷுவை கால் டாக்ஸியில் அனுப்பிட்டோங்க. நான், என் ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, தங்கச்சி, அப்புறம் குட்டி பிரணவு எல்லோரும் பாய் சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். ஏன்னா 2 பேரும் ஒர்க்குக்கு போகிறதுனால கால் டாக்ஸியில் தான் அனுப்பிட்டுருக்கோம். இப்போ வைஷு ஒரே ஜாலியாக புது பேகு, புது ட்ரெஸ்ஸு, கலக்கிற சந்துரு அப்படிங்கிற மாதிரி கலக்கிற வைஷு ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அழுகவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக அவரும் தங்கச்சியும் தான் ரொம்ப அழுதுட்டாங்க. தங்கச்சி ஏன் அழுகிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அக்கா தம்பி மாதிரி தான் பழகிட்டுருக்காங்க. சண்டை போட்டுட்டு ஜாலி பண்ணிகிட்ருப்பாங்க. அவர்கிட்ட நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை, என்றைக்கும் நீ கொண்டு போய் விட்டால் எனக்கு பாய் சொல்லுவான், நான் கொண்டு போய் விட்டால் உனக்கு பாய் சொல்லுவான். அப்படி இன்றைக்கி நம்ம 2 பேரும் கிளம்பும்போது நம்மளுக்கு பாய் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேயோ நம்ம தூரமாக எங்கேயோ வச்சு விட்டுட்டு கிளம்புற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் வச்சு முன்னாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் பார்க்கலாம், ஸ்கூலுக்கு போகும்போது அழுகிறாங்களா இல்லை அம்மா அப்பா பின்னாடி வருவாங்களான்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கானான்னு பார்க்கலான்னு நாங்கள் பின்னாடி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்புறம் சரி போகும்போது அப்படியே ஒரு குட்டியாக ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஸ்கூல் வெளியே போகும்போது அந்த விலாக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக அன்றைக்கி பயங்கர கூட்டங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வரனால வெல்கம் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லேயே இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிருந்தோம். உள்ளே பார்க் பண்ணுறக்கே ஆக்சுவலாக இடமே இல்லை. நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போய் வண்டியை நிறுத்திட்டு சரி வைஷு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். வச்சு வரும்போது என்ன எங்களை தேடுறானா பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவர் பாட்டுக்கு ஜாலியாக மெதுவாக நடந்து வந்தார். வரும்போது என்ன வச்சு குட்டி எப்படி இருந்துச்சு நீங்கள் வரும்போது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இல்லைம்மா, நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல வண்டியில் வரும்போது பார்த்து கவனமாக பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு, அதனால் நான் பார்த்து பத்திரமா பிடிச்சிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தோம், இங்கே கால் டாக்ஸியில் மாமாவை தவிர வேறு யாராவது வந்து கூப்பிட்டாலோ உங்கள் அம்மா அப்பா வர சொன்னாங்க அப்படின்னு கூப்பிட்டா இது வரக்கூடாது, அப்போ வீட்டில் கேளுங்க அப்படின்னு டீச்சர்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஏம்மா உடனே கடத்திட்டு போயிடுவாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்துட்டு இல்லை தங்கம், எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்லும்போது, அம்மா கால் டாக்ஸியில் வரும்போது என்னை விட ஒரு குட்டி பையன் இருந்தாம்மா, அந்த பையன்கிட்டையும் நான் சொல்லிட்டேம்மா, அம்மா அப்பா தவிர வேறு யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது, கடத்திட்டு போயிடுவாங்கன்னு சொன்னம்மா, நான் சொன்னது நல்லது தானம்மா அப்படின்னு ஃபஸ்ட் டேவே வைஷு அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவரும் சிரிச்சிட்டு ஓகே உள்ளே போவோம் அப்படின்ட்டு போனோம். ஒரு மங்கள இசையோட ஸ்கூல் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது ஒரு ஹாப்பியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஸ்கூலுக்குள்ளே போயிட்டுருந்தோம். ஒரு விலாக் எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு நானும் முடியும் அவரும் வந்தோம். அவர் பேகை மாட்டிக்கிட்டு பேகை சரி பண்ணிக்கிட்டு அம்மா புக்ஸ் எல்லாம் உள்ள வைங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு பேசிக்கிட்டே அழகாக வந்தார். நானும் சரி அவனோட குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணுவோன்ட்டு இது பண்ணிகிட்ருந்தேன். நான் ஃபுல் வீடியோவை உங்களுக்கு போடுறேன். பாய்.